ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 12வது புக் வரைக்கும் இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடி, அதாவது புத்தகத்தில் ஜிகே டாபிக் அந்த 100 கொஸ்டின் வந்து நம்ம என்னென்ன டாப்பிக்கை படித்தா என்னென்ன லெசன்ஸ் நம்ம படித்தா மட்டும் போதும். சரியா, நம்ம நல்லாவே தெரியும் 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் ஜிகே புக்ஸ் நம்ம படித்தா, அதாவது சயின்ஸு சோசியல் சயின்ஸ் புக்ஸை படித்தா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் தெரியும். ஓகே, ஆனால் எல்லாத்தையும் படிக்கணும்னு கேட்டால் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதும், நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பதிவு முழுசாக கேளுங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரது புரியும். சரியா, சும்மா நீங்கள் வந்து ஓட்டி வரதுனால எந்த விஷயம் எந்த ப்ரோஜனமும் இருக்காது. உண்மையாக சொல்கிறேன், இதை நம்ம வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா, இதை நான் எப்படி எடுத்திருக்கேன், என்ன ஆங்கிள் எடுத்திருக்கேன், இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் தெளிவாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் கேளுங்க. சரியா, ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வேர் டு ஸ்டடி, ஓகேவா, இந்த லெசன்ஸ் வந்து ஒரு 120 லெசன்ஸ். ஓகேவா, இதை நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு, அதாவது 2021-22 இந்த 2 வருஷம் நடந்த தேர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா. அது இந்த தேர்வுனா எல்லா தேர்வும் கிடையாது, அதாவது குரூப் 2 லெவல் அண்ட் குரூப் 4 லெவல் அந்த எக்ஸாம், இந்த HRNC எக்ஸாமு, குரூப் 7B, அப்புறம் குரூப் 2, ஓகேங்களா, அப்புறம் வந்து குரூப் 4. ஸோ இந்த எக்ஸாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்னென்ன லெசன்ஸில் கவர் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது ஒரு 3 டேஸாக நான் வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். அது ரீசன் பார்த்தோன்னா இதை நம்ம அனலைஸ் பண்ணுற ஒர்க் இருக்கிறத நான் போட முடியல. சரிங்களா, ப்ராப்பராக கொடுக்குறதுக்காக தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட 150 லெசன்ஸ் கிட்ட வச்சுருந்தோம். ஓகேவா, அது இப்போ நான் வந்து 30 லெசன்ஸ் குறைச்சிட்டேன். அதெல்லாம் வந்து கேள்வியே கேட்கறதுல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம். அது அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் வந்து அது மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை. அப்படியே கேட்டாலும் நீங்கள் இந்த 120 லெசன் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரி, அதனால தான் அவ்வளோ ஷோராக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10th வரைக்கும் வந்து ஒரு 80 லெசன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th வந்து ஒரு 40 லெசன். ஸோ ஆக மொத்தம் வந்து 120 லெசன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரி, அந்த 120 லெசன்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக டாப் டு பாட்டம், அதாவது பாக்ஸ் டாப்பிக்காக இருக்கட்டும், உள்ள கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி புக் பேக்காக இருக்கட்டும், இது நீங்கள் தரவாக படித்தாலே போதும். இந்த 1 year உங்களுக்கு டைம் இருக்குது. சரியா, ஒரு 1 year 8 months கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இதை கரெக்டாக ஒரு 8 மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டு அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக வந்து வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 கூட உங்களால் கிளியர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், அந்த அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா 2020 கேட்ட அந்த குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் வரும், நான் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். சரியா, ஸோ இது கரெக்டாக ஒர்த்தபிளான ஒரு லெசன்ஸ் தான். ஸோ இது வந்து எப்படி கேள்வி வந்திருக்குன்றது நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய வரலாறு வந்து மொத்தமே ஒரு 10 லெசன்ஸ் வச்சுருக்கும். ஸோ இந்த 10 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டிய ஒரு சில லெசன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த லெசன்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், அதான் கான்செப்ட். ஓகே, ஒரு சில யோசிப்பாங்க, சார் சிலபஸ் இந்த ஒரு டாபிக் கவர் ஆகுது, இது நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது ஏன் நான் விட்டுருக்கேன் அப்படின்னா அதை படிக்கின்ற அவசியம் கிடையாது. இதை நீங்கள் படித்தாலே அங்கே உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடுது. ஓகே, ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்காக நீங்கள் உட்காந்து படிக்காதீங்க. சரியா, நம்ம வந்து ஒரு லெவல் ஒரு கான்ஃபிடன்ட் நம்ம எடுத்துட்டா அதை மட்டும் தான் படிக்கணும். 120 லெசனை படிச்சுட்டு கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் தான் வருது, இதுலேருந்து அந்த கொஸ்டின் மட்டும் நான் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் டாப் ரேங்க். நான் வந்து பாஸு செலெக்ஷனுக்காக நான் சொல்லேன், செலெக்ஷன் லிஸ்ட் நான் சொல்லவே இல்லை. டாப் ரேங்க்குள்ளே டாப் 100க்குள்ளே கண்டிப்பாக உங்களால் வரணும். அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் இப்போது ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்கலாம், இந்த டாபிக் தான் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மாதிரி தான். சரியா, ஸோ இது வந்து பார்த்தா எல்லாமே முக்கியமானது. அதேமாதிரி இப்போ இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னும் போது மொத்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய ஒரு சில கொஸ்டின்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 10th ஹிஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு வந்திருக்கு நிறைய கொஸ்டின். இப்போ வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதனா தமிழத்தின் தொடக்கால கிளர்ச்சிகள் அப்படின்னும் போது இதில் தான் கிட்டத்தட்ட வந்து 4 கொஸ்டின் கேட்டு குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை தாண்டி எங்கேயுமே வெளியே வந்து போகவே இல்லை. இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தாலே நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். ஓகேவா, அடுத்து இந்திய அரசியலமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 23 லெசன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 23 லெசன்ஸ் எதுக்கு சார்னு கேட்டால் இதில் ஒரு 3 லெசன் தான் முக்கியமான லெசனே. சரிங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 23 லெசன் கொடுத்தாலும் இதில் பாருங்கள் இந்த டாப் 3 லெசன். ஓகே, அந்த 10th புக்கில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுலேயும் இந்த 3 லெசன் தான் ரொம்ப முக்கியமான. இதுலேருந்து தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, அந்த 10ல் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கொஸ்டின் கிட்ட. ஒரு சில எக்ஸாம்லாம் 7 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, ஒரு சில எக்ஸாம் 6 கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின் 5 கொஸ்டின். ஸோ 5லேருந்து கிட்டத்தட்ட 7 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3 லெசன் மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 லெசன் நீங்கள் படித்தாலே ஒரு 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சியூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ மீதிக்கு ஏன் சார் படிக்க பண்ணால் மீதிலேருந்து கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொரு வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதையுமே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா அதுவும் இல்லாமல் பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம கண்டிப்பாக படிக்கிறதுக்காக அதை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th புக்கில் வரக்கூடியது. ஓகே, அப்புறம் வந்து லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது 6th 7th கூட ஒரு சில டாபிக் வந்து கவர் ஆச்சு, சிலபஸில் கவர் ஆச்சு அப்படின்னா அதையுமே நான் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சில டைம் மட்டும் கேட்டிருக்காங்க அதில். ஓகேவா, அதனால் அதையுமே எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் இந்திய புவியியல் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இப்போ கேட்கறதில்லை. ஓகே, நான் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் இந்த லாஸ்ட்டாக அந்த சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி வந்து கேள்வி வரதில்லை. ஒன்று இந்தியன் ஜியாகிரஃபி மட்டும் தான் கேள்வி வருது.
ஸோ இப்போ இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லெசன் கிட்ட வச்சிருப்போம். ஓகே, 10th புக்கில் மொத்தம் ஒரு 7 லெசன் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில எக்ஸாம் மட்டும் கேள்வி கேட்குறாங்க, எப்போனா ஒரு எக்ஸாம் மட்டும் கேட்டிருக்காங்க. அதையுமே நம்ம படிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஓகே, அந்த 7 சப்ஜெக்ட் 7 லெசனை விட இது ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் 8 லெசன். இதை நீங்கள் படித்தாலே போதும். இது மட்டும் 11th ஜியாகிரஃபி இருக்குது. இது மட்டும், மீதி எல்லாமே ஓகே தான். இது 6 to 10th நிறைய இடத்துல இருக்குது. இடர்கள், பேரிடர் மேலே இருக்குது. அதை விட நீங்கள் அந்த 11th புக்கு ஒரு 2 படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, குரூப் 4 குரூப் 2 எல்லா எக்ஸாமும் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்துட்டாங்க. அது முன்னாடி 16 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ 10 கொஸ்டின் வந்துட்டாங்க. 10 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அதிகமான கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது அதுலேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 23 லெசன்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். 23 லெசன்ஸை நீங்கள் நல்லா ஓரலாக படித்தாலே போதும். ரொம்ப டீப்பாலாம் கேட்கல. அனலைஸ் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் குரூப் 1 தவிர்த்து மீதி எல்லா எக்ஸாமுமே பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம டீப்பாலாம் படிக்க வேணாம். அந்த லெசன்ஸ்லாம் நம்ம ஓரலாக படிச்சுட்டு போனாலே, முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம அதிலேருந்து கேள்வி அட்டன் பண்ணிடலாம். ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தோன்னா வெறும் பாக்ஸ் மட்டும் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே உள்ளலாம் போகவே இல்லை, டெப்த்தாலாம் போகவே இல்லை. ரொம்ப இன்டெப்த்தாக தான் கேள்விலாம் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, 8 லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து வந்து 11th 12th பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது 3 மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது 3த்துலையுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லெசன்ஸ் கிட்ட நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இந்த 40 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மட்டுமே நிறைய இருக்காமல் இருக்கும். ஏன்னா இது வந்து எதில் கவர் ஆகுதுன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி. சரிங்களா? என்னென்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியும் வரும், பாலிட்டியும் வரும், யூனிட் 8ம் வரும். சரி, பாலிட்டின்ற பாருங்க, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8 இது 3மே கவர் ஆகும். அதனால தான் நிறைய லெசன்ஸ் இருக்குது. சார் இது ஹிஸ்ட்ரி மட்டும் இவ்வளோ லெசன் கேட்டிங்கன்னா அது ஹிஸ்ட்ரி புக்கு 11th 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் அப்படியே மொத்தமாக போட்டு விட்டேன். அதை போயிட்டு ஐஎன்எம், யூனிட் 8 போட்டு உங்களுக்கு குழப்பத்தை விட ஹிஸ்ட்ரி 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் அவ்வளோதான். ஓகே, அது என்னென்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதிலே லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 11th புக்கில் என்னென்ன இருக்குது, இது ஃபுல்லாக 11th புக். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் என்னென்ன இருக்குது, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 12th புக். சரி, 11th புக் ஃபுல்லாக பியூர் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? கொஞ்சம் ஐஎன்எம் வரும். அதேமாதிரி 12th புக் ஃபுல்லாக ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 8 கவர் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 18 லெசன் கிட்ட கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து இந்திய அரசியமைப்பு ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து என்ன ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்குறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும். ஒரு சில எக்ஸாமில் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், ஒரு சில எக்ஸாம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படின்னும் போது அது 4 கொஸ்டின் நம்ம விட்டுக்கூடாது. ஓகேவா? ஏன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடணும். ஓகேவா? அது இல்லாமல் ஒரு சில டாபிக் யூனிட் 8லேயே வரா மாதிரி வருது. இப்போ எக்ஸாம்பிள் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி. ஓகேவா? இந்த டாபிக் இது 3மே பார்த்தீங்கன்னா யூனிட் 8லையும் கவர் ஆகுது. சரியா? மேக்ஸிமம். ஸோ அதனால் நம்ம அதையுமே நம்ம சேர்த்து படித்தாகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வருது அப்படின்னா எக்கனாமிக்ஸில் கவர் ஆகக்கூடியது. நீங்கள் உள்ள சிலபஸ் பார்த்தீங்கன்னா உள்ள நிதி ஆயோக், திட்ட ஆணையம், ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இருக்குது. அதுக்கு நம்ம பாலிட்டிலாம் படிக்காம விட்டுக்கூடாது, நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். சரியா? இது பாலிட்டி 12th புக்கில் இருக்குது. ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஓகேவா? ஸோ நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து 11th 12th புக் தான். அதுவும் 12th அதிகமான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். 11th 12th ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா 11th 12th தான். அப்போ நம்ம கண்டிப்பாக எதுக்கு படிக்கணுமோ இல்லையோ எக்கனாமிக்ஸ் 11th 12th படித்தா தான் ஒரு ரீசனாக மார்க் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்து மேக்ஸ் வந்து என்னென்ன டாபிக் என்னென்ன புக்கில் இருக்குது, சதவீதம், விகித சமம், எல்சிஎம், எஸ்சிஎஃப், தனி வட்டி, கூட்டு வட்டி, அதாவது அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்றத அந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் டேர்மோடு நான் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். சரியா? சார் இது ஏன் சார் 11th 12th போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் 11th 12th வராது சுத்தமாக. ஓகே, நீங்கள் 6 to 10th நீங்கள் நல்லா படித்தாலே போதும். குரூப் 1 எக்ஸாமுக்கும் கூட குரூப் 1 மெயின்ஸுக்கே நீங்கள் வந்து 6 to 10th மேக்ஸ் படித்தா மட்டும் போதும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கின்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம சொல்லியிருந்தோம் டிசம்பர் மந்த்து ஃபஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போகிறதா சொல்லியிருந்தோம். சரியா? வித் வீடியோ கிளாஸோடு நம்ம வந்து கொடுத்தா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்போன்னு பார்த்தா December 1. ஓகே, டிசம்பர் 1ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து எப்போன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குனான இது தான். சரியா? ஸோ அப்போ அது நம்ம அது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோம், எதை நம்ம வந்து சிலபஸ் ஷெடியூலாக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 120 லெசனை நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 120 லெசன் நம்ம வந்து எப்படி படிக்கிறது தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதையும்
தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இது எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? பேட்ச் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கெண்டில், அதாவது ஒரு வீக் அப்புறம் ஒரு டிசம்பர் 8, 9 இல்லை 10 அந்த மாதிரி தேதியில் வந்து ஆரம்பிக்கும். சரியா? பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 ஒன் டைம் சிங்கிள் பேமெண்ட் தான். சரியா சார்? ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் அப்படிலாம் கிடையாது. ஒரே வாட்டி தான் வாங்கும் ₹1000. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மந்த் டியூரேஷன் நான் போட்டிருக்கேன். சரியா? 7 மந்த் டியூரேஷன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்ம பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில், ஷெடியூல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறுகிய நாட்கள் உங்களுக்கு வந்துடும். நம்ம கிளாஸஸ் தான் வந்து நம்ம யூடியூப்பில் போட போகிறோம். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா பண்ணலாம், அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எதுவும் கான்டெக்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் எழுதி இதன் பிரகாரம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான். சரியா? நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணுற அவசியம் கிடையாது. இந்த ப்ரிப்பரேஷன் படி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஓன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நோட்லாம் வாங்க சொல்லியிருந்தோம் உங்களை. சரியா? அந்த நோட்டில் எழுதி வச்சு கூட நீங்கள் அந்த லெசன்ஸை நீங்கள் கட் பண்ணி அந்த லெசனை வந்து புக் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த லெசன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்கோம். இதன்படி தான் அடுத்த 7 மாதங்கள் வந்து நம்ம வீடியோஸும் போட போகிறோம், டெஸ்ட் பேட்சும் கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஷெட்யூல் பிளான் வந்து இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதாவது மண்டே, மேபி நாளைக்கு கூட நான் போஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லை நாளான்னைக்கு. சரியா? மண்டே அல்லது டியூஸ்டே இந்த 2 நாளில் கண்டிப்பாக நம்ம வந்து ஷெட்யூல் பிளான் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதேமாதிரி நம்ம அகாடமியோட டெலகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.